இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த காணொளி வழியாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக நாம் ஆண்டவருடைய வேத வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இந்த வேத வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தருவதை எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அன்பு நாட்களிலே பலரை சந்தித்த பொழுது அவர்கள் இந்த செய்தி தங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை குறித்து என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து காணொளியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லது பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். இந்த தியானமும் நமக்கு ஒரு அருமையான ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நல்ல மாற்றங்களை கொண்டு வர தேவன் நமக்கு கிருபை தருவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். வாருங்கள், நாம் வீடியோக்குள்ளே போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இங்கே சங்கீதம்காரன் 77வது சங்கீதம் 1வது வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அங்கே சொல்லப்படுகிறது, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை ஆசாப் எழுதினதாக வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதாவது ஆண்டவரை நோக்கி அவர் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி தேவனிடத்தில் கெஞ்சினார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக இந்த வருஷத்திலே தேவன் நம்மை மறப்பதில்லை என்ற ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இருந்து கருப்பொருளாக தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக சில காரியங்களை நான் பகிர்ந்து வருகிறேன். பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஒரு பொழுதும் மறக்காதவராக இருக்கிறார். ஆனால் நாம் தேவனை மறந்து தேவனை விட்டு தூரமாய் போகக்கூடிய அநேக வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். அப்படிப்பட்ட சமயங்களிலே தேவனை விட்டு தூரமாய் போன மனிதர்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் தேவனை விட்டு பின்வாங்கி போன மக்கள் தேவனிடத்திலே திரும்புகிற சில சந்தர்ப்பங்களிலே இந்த மனிதனையும் குறித்து நாங்கள் பார்க்கலாம். அங்கேதான் அவர் சொல்லுகிறார், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஆசாப்பு எழுதின சங்கீதத்திலே கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், அவர் தேவனை நோக்கி தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி கெஞ்சி ஆண்டவரை நோக்கி அவர் முறையிடுகிற ஒரு சம்பவம் இந்த இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கூப்பிட்ட பொழுது அங்கே அவர் எழுதி வைத்திருக்கிறார், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய சத்தத்தை கேட்டார் என்று அங்கே எழுதப்பட்டிருப்பது தான் மிக உண்மையான ஒரு சத்தியமாக இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் தேவனிடத்தில் திரும்பின பொழுது, தேவனிடத்தில் தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த பொழுது, தன்னுடைய நிலையை அறிந்து கர்த்தரிடத்திலே திரும்பி வந்த பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவருக்கு செவி கொடுத்தார், பதில் கொடுத்தார், அந்த சத்தத்தை கேட்டார் என்று இந்த வேதவசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறதை இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கு. பிரியமானவர்களே, இங்கே அவருடைய நிலையை, அதாவது தேவனை விட்டு தேவனுக்கு தூரமான, தேவன் பிரியப்படாத, தேவன் அங்கீகரிக்கப்பட முடியாத அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் அங்கே போயிருந்ததாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் ஆசாப் என்ற இந்த சங்கீதக்காரன், நான் தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சி ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே, சமயத்திலே
கர்த்தரை விட்டு, தேவனுடைய சத்தத்தை விட்டு, தேவனோடு இருக்கிற உறவை விட்டு அந்த மனிதன் தூரமாக இருந்திருக்க வேண்டும். எல்லாவிட்டால் ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே அவர் தேவனை நோக்கி கெஞ்சி இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. எல்லாவற்றுடைய அவருக்கு முக்கியமான இந்த உதவி கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும் என்ற ஒரு நிலையிலே அவர் இந்த இடத்திலே அவரை தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்க வேண்டும். ஆனாலும் தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டார் என்பது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மை மறக்காத தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இதை வலியுறுத்த விரும்புகிறேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அவரை மறக்காதவராக இருந்து, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, கெஞ்சின பொழுது, சத்தத்தை உயர்த்தின பொழுது அவர் கேளாதவர் போல் இருக்காமல் உடனடியாக தன்னுடைய அந்த நபருடைய அந்த ஆசாப்புடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் அவர் கேட்டதை, அவர் மன்றாடினதை, அவருக்கு வேண்டியதை உடனடியாக செய்தவராக இந்த வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவளே, பிரியமானவளே, நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை மறக்காதவராக இருக்கிறார் என்பதற்கு இந்த வேத வார்த்தைகள் ஆதாரமாக இருக்கிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கை சம்பவம் ஒரு சாட்சியாக நமக்கு இருக்கிறது. நானும் நீங்களும் கர்த்தரோடு இருந்து கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட்டால் நிச்சயமாக அவர் நமக்கு பதில் கொடுப்பார். காரணம், அவர் நம்மை மறக்காதவராக இருக்கிறார். நம்மை தேடி வந்த ஆண்டவர், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 6 மணி நேரம் சிலுவையை சகித்தவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். பிரியமானவர்களே, இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த தேவனாக இருக்கிறார் என்பதுதான் தேவனுடைய சத்தியமாகவும் உண்மையாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் நம்மை மறக்காத ஆண்டவராக இருந்து அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நமக்கு உதவி செய்தார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று ஆசாப்பாகிய இந்த சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது சங்கீதத்திலே எழுதி வைத்திருக்கிறது போல தேவனிடத்திலே நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்கிறவர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு வேதாகமத்திலே பல ஆதாரங்களை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தான் இந்த ஆசாப்பளிய சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு செவி கொடுத்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஆசாப்பை உடைய சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது தேவன் எதற்கெல்லாம் செவி கொடுத்தார், எப்படியெல்லாம் அற்புதம் செய்தார், எப்படியெல்லாம் அதிசயம் செய்தார், எப்படியெல்லாம் ஆறுதலை கொடுத்தார் என்ற விவரங்கள் எல்லாம் கீழே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களால், தியானிப்பீர்களால் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை மறக்காதவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார், பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். எங்கேயோ ஒரு இடத்திலே அல்ல, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார், அவர் நமக்கு பக்கத்திலே இருக்கிறார். நாம் தேவனை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது, கூப்பிடும் பொழுது, உதவிக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகும் பொழுது, கூப்பிடும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த செய்தியோடு கூட நான் ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நெருக்கமான பாதைகளிலே, ஒரு இடுக்கமான பாதைகளிலே, ஒரு இருள் சூழ்ந்த நிலையிலே நீங்கள் இருப்பீர்களால், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அவர் மறக்காத தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். சேர்ந்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி. பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த அருமையான வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு நீர் உதவி செய்கிறீர் என்பதை
ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் அறிந்து கொள்கிறோம் கர்த்தாவே. நீர் கூப்பிடுறவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொரு மக்களும் அவருடைய தேவைக்காக, அவருடைய உதவிக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது பிதாவே, நீர் அவளுக்கு இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் இந்த கூப்பிடுகிற மக்களுக்கு அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.